தியேட்டர் செலிப்ரேஷன்ல இந்த மாதிரி ரொம்ப கிரேசியா கிழிச்சு போட்டு அப்படிலாம் பண்ணி பட்டாசுலாம் வெடிக்க விட மாட்டாங்க. பட்டாசுலாம் வாய்ப்பே இல்லை. நாங்க தீபாவளிக்கு வெடிக்கிறதே பெர்மிஷன் வாங்கி தான் வெடிப்போம். நாங்க தீபாவளிக்குமே பெர்மிஷன் எவ்வளவு ஹவர்ஸ் பெர்மிஷன் கொடுப்பாங்க? லைக் உங்களுக்கு 2 to 3 hours அந்த ஈவினிங் டைம் கொடுப்பாங்க. அதுவுமே ஒரு பர்டிகுலர் ஸ்பாட் அலோகேட் பண்ணுவாங்க, ஒரு கிரவுண்ட் மாதிரி. ஏன்னா அந்த சவுண்ட் அந்த டெசிபிள் யாரையும் அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு சில ரூல்ஸ் இருக்கனால அதுக்கு ஒரு ப்ராப்பராக ஒரு கிரவுண்ட் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அங்கே மக்கள் எல்லாருமே கிராக்கர்ஸ் எல்லாம் கிடைக்கும், எல்லாருமே வெடிப்போம், எல்லாம் இங்கே பண்ணுற எல்லா செலிப்ரேஷனுமே நடக்கும். பட் அது ஒரு மாதிரி ஆர்கனைஸ்டாக அந்தந்த இடத்துல என்ன பண்ணுமோ அந்த மாதிரி பண்ணுவோம். இப்போ வீட்டுக்கு வாசலில் வெடிக்கணும்னா அது பண்ண முடியாது. ஸோ தியேட்டரில் மோஸ்ட் செலிப்ரேட்டட் ஹீரோனா யாரு சொல்லலாம்? நம்ம ஹாலிவுட்ல வர படங்கள் ஆப்வியஸ்லி நம்ம தலைவர் ரஜினி சார், கமல் சார் மூவிஸ்லாம் இட்ஸ் அ வெல் செலிப்ரேட்டட். அதை தாண்டி நம்மளோட விஜய் சார், அஜித் சார் அவங்க மூவிஸும் இட்ஸ் வெரி வெரி செலிப்ரேட்டட். ஸோ அங்கே தமிழ் வழி கல்வி இருக்குதா? தமிழை எப்படி வளர்க்குறாங்க அங்கே நம்ம தமிழ் மக்கள் நிறைய பேர் இருக்காங்க யூஎஸில். இப்போ நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வாஷிங்டன் ஸ்டேட்டில் சியாட்டல் அப்படிங்கிற சிட்டியில் இருக்கோம். ஸோ இதை தாண்டி எல்லா ஸ்டேட்ஸுமே பரவலாக நம்ம தமிழ் மக்கள் இருக்காங்க. ஸோ அங்கவங்க நிறைய சங்கம்ஸ் இருக்குது. நம்மளோட கம்யூனிட்டிக்காக நிறைய தமிழ் சங்கம் அப்படின்ட்டு ஒவ்வொரு ஊருக்குமே இருக்குது. லைக் இங்கே தான் அங்கே தான் அப்படின்ட்டு இல்லை, த்ரூ அவுட் யூஎஸ் எல்லா ஊர்லேயுமே தமிழ் சங்கம்ஸ் இருக்குது. ஸோ அந்த தமிழ் சங்கம்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ் பள்ளி அப்படின்ட்டு ஆர்கனைஸ்லாம் பண்ணுறாங்க. இட்ஸ் ஒரு என்ஜிஓ மாதிரி. லைக் டீச்சர்ஸ்லாம் யாருன்னா நம்மள மாதிரி காமன் பீப்புள் தான் வாலண்டியர்ஸாக டீச்சர்ஸாக போயிட்டு பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது. ஸோ இந்த எஜுகேஷன் சிஸ்டம் எப்படின்னா இது ப்ராப்பராக ஒரு அகாடமிக்ஸ் மாதிரி நடக்கும். இது இட்ஸ் நாட் லைக் அன்ப்ரொஃபஷனல். ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு ஸ்கூல் சிஸ்டம் இருந்துச்சுன்னா என்ன இருக்கும், இப்போ கிண்டர் கார்டன்லேருந்து உங்களுக்கு 6th grade 7th grade வரைக்கும் அங்கே தமிழ் பள்ளியில் நம்ம படிச்சுக்கலாம். படித்து முடிச்சிங்க அப்படின்னா அவங்க ஒரு சர்டிஃபிகேஷன் மாதிரியும் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம்ஸ் இருக்குது. அந்த புக்ஸ் எல்லாமே ஆக்சுவலி அதுக்காகவே டிசைன் பண்ணி ஸோ எவ்ரி சண்டே இப்போ என் பையனே பார்த்தீங்கன்னா எவ்ரி சண்டே மார்னிங் 1.5 மணி நேரம் தமிழ் ஸ்கூல் போயிட்டு வருவான். தமிழை வளர்க்க வேற என்னென்ன பண்ணுறாங்க? ஏதாவது செலிப்ரேஷன் பண்ணுவீங்களா? செலிப்ரேஷன் கண்டிப்பாக அது எங்கே போனாலும் நம்ம ரத்தத்தில் ஊறின விஷயம். எஸ்பெஷலி தீபாவளி, பொங்கல் அதெல்லாம் பயங்கர கிராண்டாக பண்ணுவாங்க. லைக் தீபாவளிக்கெலாம் பெரிய பெரிய கெட் டுகெதர்ஸ் மாதிரிலாம் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு ஃபுட்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட எத்னிக் வியர்லாம் போட்டுட்டு பசங்களுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு அங்கே இருக்க நிறைய ஃபாரின் மக்களையும் இன்வைட் பண்ணி ஸோ அது ஒரு பெரிய ஒரு விழாவாகவே போகும். நைஸ். நீங்க தமிழ்லாம் பேசும்போது உங்களோட நெய்பர்லாம் கத்துத்தாங்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட ப்ராக்டிஸ்லாம் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க? பண்ணுவாங்க. பட் அது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். நம்ம கூட அவங்களோட இங்கிலீஷ் பாதி பாதியா பேசிடுவோம். பட் அவங்களுக்கு நம்மளோட தமிழ் கத்துக்கிறது கஷ்டம். மேபி 1 or 2 வேர்ட்ஸ் ஃபன்னியா இருக்கிறது அவங்க கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. இதை எப்படி கூப்பிடுறது அந்த மாதிரி அது எஸ்பெஷலி ஃபுட் ஐட்டம்ஸ்ல லைக் ரசம் வாட் இஸ் ரசம் அப்படின்னு கேட்பாங்க. சாம்பார், அந்த தோசை சாம்பார்ல தொட்டு சாப்பிட்றதுக்கு எதுவும் டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும் அவங்க பண்றது. நம்ம நல்லா ஜாலியா போட்டு சாப்பிடுவோம். ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். பட் தமிழ் ரெஸ்டாரண்ட்ஸ்லயும் அங்க நிறைய ஃபாரின் பீப்புளை பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபுட் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.